ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவில் இந்த புறாவை காமிச்சிருந்தேன். கீழே விழுந்த புறாவை கொண்டு வந்து உள்ளே வச்சுருந்தோன்னே நான் காலையில் கொண்டு போய் அந்த ஜன்னல் வழியாக விட்டேன். அவங்க அம்மா பார்த்தா அட்லீஸ்ட்டு தூக்கிட்டு போயிட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தண்ணி தாகம் போல் தண்ணியை பிடிச்சி நம்ம கொடுக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக குடிச்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கு உயிர் வந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கீழே தள்ளி ரெக்கை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சோன்னு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தது. மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு இருந்துச்சு. முட்டை பார்த்திங்கன்னா இந்த மசாலா முட்டை மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு. 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு இந்த முட்டையை நல்லா அது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த அளவுக்கு விடவே இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக நின்று செய்ய முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் செஞ்சு அந்த பூண்டெல்லாம் அந்த எண்ணெயில் வேகும்போது எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும். ரச சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. அதே மாதிரி பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் மிக்சியில் அரைச்சி எண்ணெயில் வதக்கி இந்த முட்டையை வந்து கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் மிஷின் போட்டிருந்தேன். போய் துணியை காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த மிஷினில் வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு சேர்கிற மாதிரி ஒரு இது இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே வந்து நம்ம சப்போஸ் வாஷ் பண்ண மறந்துட்டோன்னா மறுநாள் துணியில் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக ஒட்டி இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணும்போதும் எடுத்து அதை க்ளீன் பண்ணோம். இத்தனைக்கும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள அந்த நூல், அந்த மாதிரி அந்த கலர் நூல், ஒயிட் நூல் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது. எனக்கு டெய்லி துணி போடும்போது இதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் இது மாதிரி தான் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ரோடு சின்ன ரோடு அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த ஸ்கூல் இருக்க வரைக்கும் தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க, அந்த சவுண்ட் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல அவங்க இல்லைன்னும் போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லா துணியும் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் எப்போவுமே வந்து நான் ஃப்ரண்ட்டில் எடுத்து இப்படி தான் குழாவில் கொடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல குழா வந்து இப்படி உள்ளே இழுத்துட்டு மிஷின் இது பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு தடவை மிஷினை இழுத்து தள்ளணும், அந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து இந்த டீல் மாதிரி போடுவாங்களே, அந்த டைம் வாங்கினது 1,999 தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் வாங்கி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அது இன்றைக்கி தான் நான் வேக வச்சுருந்தேன். அதை வச்சு சாப்பிட்டு டீ குடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு அந்த ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் போல் இருக்கும். இது சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, டீயோடு வச்சு அதையும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.